ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமணமில் பார்க்க போகிறது பன்னீர் ஜாமுன். ஸ்வீட்ஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அதனால் நிறைய பேரோட ஃபேவரட் பன்னீர் ஜாமுன் எப்படி பண்ணுறது சிம்பிளாக நம்ம வீட்டில் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் ஊற்றி நான் வந்து அதை பாயில் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஞ்சம் அந்த பன்னீர் எடுக்கும் போது கொஞ்சம் நிறைய வரும் உங்களுக்கு. அதனால தான் நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து நல்லா பாயில் பண்ணியிருக்கேன். இதில் வந்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பவுலில். இது கூட நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நான் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி வச்சுக்கிறேன் லெமன் ஜூஸை. பால் வந்து நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம இந்த லெமன் ஜூஸ் மிக்சரை ஊற்றணும். நல்லா கொதி வர்ற டைமில் நம்ம பொங்கி மேலே எழும்போம் இல்லையா, அந்த டைமில் தான் நம்ம வந்து லெமன் ஜூஸ் மிக்சரை வந்து ஊற்றி நம்ம பாலை திரிச்சிக்க போகிறோம். இப்போது நான் வந்து பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, மேலே எழும்ப போகுது. அந்த டைமில் நான் வந்து இந்த லெமன் ஜூஸ் மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கர்டில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்களா, இதை ஊற்றி ஒரு 1/2 மினிட்லலாம் உங்களுக்கு வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். நல்லா பால் வந்து திரிய ஆரம்பிச்சிருக்கோம். இது நம்ம சிம்மில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே நம்ம சிம்லேயே குக் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் கொட்டி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு மேலே வந்து ஒரு வெள்ளை துணி வச்சுருக்கேன். வெள்ளை துணி போட்டுட்டு கீழேயும் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த தண்ணி வரும் இல்லையா, அதை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு கீழேயும் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பன்னீர் மிக்சரை வந்து அதில் கொட்டி நான் வந்து வச்சுருக்கேன். இதில் இப்போது வந்து நான் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம லெமன் மிக்ஸ் பண்ணி அதை கர்டில் பண்ணியிருக்கோம் இல்லையா பால். அப்போ அந்த லெமனோட ஃப்ளேவர் வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு வந்துடக்கூடாது. அது கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம கோல்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டோன்னா அந்த லெமனோட ஃப்ளேவரே தெரியாமல் நல்லா இருக்கும் நம்மளோட பன்னீர் ஜாமுன். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா தண்ணியில் கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி 4 சைடும் பிடிச்சி எடுத்துகிட்டு நல்லா கையிலே முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஆனால் அதுக்குன்னு ரொம்ப ஸ்க்வீஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல் ட்ரையாக பன்னீர் மாதிரி ஹார்ட் ஆகிடக்கூடாது. ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வந்து ஜாமுன் உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். இதை லைட்டாக அது வந்து நல்ல அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து நம்ம லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கம்பியில் இதை வந்து ஒரு ட்ரை பண்ண விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இப்படி தொங்குனாலே போதும். அதில் இருக்க எக்ஸஸ் மாய்ஸ்சர்லாம் வந்து நல்லா வடிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். 10 to 15 மினிட்ஸ் நம்ம கையால் நம்ம உள்ளங்கையிலையும் நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிடிச்ச மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 drops எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரோஸ் எசன்ஸ் இது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலரும் கிடைக்கும், அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும். அப்படி ரோஸ் எசன்ஸ் கிடைக்கல அப்படின்னா வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் ஒரு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணி இந்த பன்னீரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கிடைக்காது. அதுக்காக நீங்கள் வந்து பிங்க் கலர் வந்து நீங்கள் தனியாக ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ரோஸ் எசன்ஸ் ரோஸ் மிக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதிலே கலரும் இருக்கும், உங்களுக்கு ஃப்ளேவரும் இருக்கும். இந்த மாதிரி அதில் ஒரு 2 drops போட்டுட்டு நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பிசையணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்ல உள்ளங்கையில் அழுத்தி பிசைஞ்ச பிறகு நம்மளோட மிக்ஸ்சர் வந்து மாதிரி இந்த மாதிரி சாஃப்டாக பால் மாதிரி நமக்கு வரும். சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் மாய்ஸ்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு நம்மளோட பன்னீர் ஜாமுனோட மிக்ஸ்சரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ண வச்சுருங்க. இப்படி இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இன்றைக்கி 1.5 கப் சர்க்கரையும் ஒரு 4 கப் தண்ணியும் எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வச்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்கும் ஜீரா. அதுக்கப்புறமா நம்ம ஜாமுன் போட்ட பிறகும் ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்கும். அதுக்காக தண்ணி நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். நல்லா இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் நம்மளோட ஜீரா. நமக்கு வந்து கலர் தேவைன்னா நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு நான் இன்றைக்கி வந்து கோல்டன் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலர் தேவையில்லைன்னா அந்த இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைட்டாக வேணும்னா நான் வந்து இன்றைக்கி எல்லோ கலர் ஆட் பண்ணி அதையும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுடலாம்.
அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மிக்ஸ்சர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற விட்டுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸ்சரை வந்து நல்லா சின்ன சின்ன உருண்டையாக போட்டு நம்மளோட ஜாமுனை வந்து சைஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். யூஸ்வலாக கடைகள்லாம் இந்த மாதிரி லாங் சிலிண்டர் மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் பன்னீர் ஜாமுன்னா. அதனால் நான் இன்றைக்கி அதே ஷேப்புக்கே பண்ணி காமிச்சிருக்கேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன அளவுக்கு பால் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி லைட்டாக ரோல் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து elongated ஷேப்புக்கு ஆகிடும். அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒன்றா பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பண்ணுங்கள். ரொம்ப லூஸாக பண்ணிட்டீங்கன்னா உடஞ்சிரும் உங்களுக்கு ஜாமுன். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நல்லா நமக்கு தேவையான ஷேப்புக்கு பண்ணிடலாம். எல்லாமே ஒரே சைஸுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு வேண்டாம். இந்த மாதிரி நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாமுனை வந்து இப்போது கொதிக்கிற ஜீராவில் ஆட் பண்ணணும். ஜீரா நல்லா கொதிக்கணும். 15 மினிட்ஸ் கொதித்த பிறகு கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றி இருக்கும். அந்த டைமில் கொதிக்கிற டைமில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஜாமுன்ஸை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொதிக்கிறப்ப போட்டால் தான் அது வந்து உடையாமல் இருக்கும். அதனால் போடுறப்போ கொஞ்சம் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த நம்மளோட பன்னீர் ஜாமுன் வந்து அதில் அப்படியே வேகணும். லைட்டாக ஒரு 3 to 4 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இப்போ வந்து 2 drops அந்த ரோஸ் எசன்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதுக்கு. அதனால் 2 to 3 drops வந்து அந்த ரோஸ் மிக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பப்போ ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நல்லா கிண்டி விடுங்க. ரொம்ப போட்டு கிளற வேண்டாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பார்த்திங்களா, ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்மளோட ஜாமுன் வந்து டபுள் த சைஸ் ஆகிருக்கு பார்த்திங்களா. இந்த அளவு ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு டிப் என்னென்னா, நம்மளோட பன்னீர் வந்து சாஃப்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா டபுள் த சைஸ் ஆகி வரும். நீங்கள் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுனாலும் சைஸ் வந்து ரொம்ப பெருசாகாது. இந்த மாதிரி நல்லா பெருசாகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கணும். அப்புறமா ஆஃப் பண்ணி ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நல்லா வெளியே வச்சுருங்க. நல்லா கூல் பண்ணி அது சோக் ஆகணும். அந்த ஜீரா நல்லா உள்ளே இழுத்துக்கும். அப்போது நம்மளோட பன்னீர் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் ஜாமுன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.